கோயிலில் வேலை பார்க்குற பூசாரி கூட சாமி கும்பிட வர்றவங்க மேலே சில நேரங்களில் சல்லு புல்லுன்னு விழுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனால் கோர்ட்டில் வேலை பார்க்குற நீதிபதி ஐயா குற்றவாளி கூண்டு மேலே நிற்கிறாங்க பற்றியலா, அவங்க மேலே கோவமே பட மாட்டார். வக்கீல்கிட்ட கூட சில நேரத்தில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்லாம் போகும். ஆனால் குற்றவாளியை பக்கம் தன்னோட கோவத்தை திருப்பவே மாட்டாங்க. அவ்வளவு கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்பெல்லாம் அப்படியா நிம்மதியாக இருக்க விடுறாங்க? கோர்ட்டை குத்தி கொடாயிறதே வேலையாக போச்சு. நம்ம ஊரில் சென்னையில் ஹைகோர்ட்டில் நடந்திருக்குப்பா. ஒரு நீதிபதி அவரையும் மீறி சில விஷயங்களை கேட்டு விட்டார். நீங்க எம்எல்ஏவா, நீங்க ஏடிஜிபியா, 2 பேரும் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய இல்ல, நீங்க எம்எல்ஏன்றதுனால உங்களை எதுவும் பண்ணாம இல்ல, அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இங்க யாரும் உட்கார்ந்து இல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பத்தியலா, அவங்களுக்கு மதிச்சு உங்களை நாங்க கைது பண்ணாம விடுறோம். உன் மேல கைய வைக்கல, இல்லைன்னா 10 நிமிஷத்துல ஒன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் ஐயா ஏடிஜிபிய, உனக்கு அந்த இறக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது, காக்கி சட்டையை போட்டு பண்ற காரியம் அதெல்லாம், இன்னமும் நீ சட்டையை போட்டுக்கிட்டா இருக்க, கலட்டு சட்டைன்னு கோர்ட்டிலேயே சட்டையை கழட்டிட்டு நேரா புலத்தியலுக்கு கூட்டி போயிட்டா என்கொயரிக்கு. அப்படி ஒரு சம்பவம். இதை அரசாங்கம் பண்ணதுக்கு, அதாவது காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கும் நீதிமன்றம் இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கும் தலித் தலைவர் தாக்கப்பட்டார்னு ஒரு டைட்டில போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட். 3 நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பாட்லா கூத்தடை கோப்பே. கிட்டத்தட்ட நீதிபதி எப்படி கேட்டிருக்காருன்னா, ஒரு எம்எல்ஏவோட வேலை என்ன சார்? யார் யாரை லவ் பண்றா, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறா, யார் யாரோட கள்ளக்காதல்ல இருக்கா, இல்ல யாரு யார் வீட்டில் நைட்டு கதவை தட்டிக்கிட்டு கிடக்குறா. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துச்சு அந்த கேள்வி. இதுக்காக உங்களை மக்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ வாக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஐயா நீதிபதி நேரடியாகவே கேட்டார். ஐயா பூவை ஜெகன்மூர்த்தியார் இருக்கார்ல, பூவையார்னு ரொம்ப செல்லமா எல்லாரும் கூப்பிடுவாங்க, பயங்கரமான ஒரு தலைவர். அந்த ஏரியாவில் சென்னையில் பூந்தமல்லியில் அந்த ஏரியாவில் அவரை அடிச்சுக்கவே முடியாது. பூந்தமல்லி அவரோட கோட்டை, தாராளமாக சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷமா அரசியல் இருக்காப்புல. புதிய பாரத கட்சின்னு ஒரு கட்சியோட தலைவர், அதிமுக கூட இப்போ கூட்டணியில் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில இவ்வளவு பரபரப்பா வந்தது கிடையாது. எவ்வளவோ இருந்தாலும் எதுவும் வெளியில பெருசா பேசப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா பாலிடிக்ஸ் பண்ற ஒரு நல்ல அரசியல்வாதி அதெல்லாம். ஏன்னா ஏரியால அவருக்கு இருக்கிற மரியாதையை தெரியும். ஆனா அவரை நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய பேர் கூட்டிட்டாங்க. அது விட்டா ப்ராப்ளமா? ஆக்சுவலா உண்மையிலேயே அவங்க ஒத்துழைச்சா, அது அரெஸ்ட்னு கூட சொல்ல முடியாது, விசாரணை. கைதுன்றது வேற, விசாரணை. உங்கள்கிட்ட ஒரு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும். சாதாரணமா விட்டுருந்தா சாதாரணமா முடிஞ்சிருக்கும். ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, ஐயா பதில் சொல்லியிருப்பாரு, அவங்க மட்டும் கிளம்பி போயிருப்பாங்க, அத்தோட அது முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க, ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளவு பேரை உள்ள முன்னாடி கூட்டி வச்சாச்சு. இப்ப அவ்வளவு பேரை சமாளிக்கிறதுக்காக ஒரு பெட்டாலியனை இறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போலீஸ் தள்ளப்பட்டது. அதான் உண்மை, அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவர் 5-6 மணி நேரம் போலீஸ் வெயிட் பண்ணிருக்கு சார், அவரை பார்த்து பேசுறதுக்கு, அரெஸ்ட் பண்றதுக்குள்ள இல்ல, பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆளு அவர் அங்கேருந்து வேற வழியா போயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா உள்ள வீட்டில் ஆள் இல்லை. அடுத்த நாள் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வர்றார், கோர்ட்டுக்கு வர்றார். கோர்ட்டுலையும் 200-300 பேரை கூட்டிக்கிட்டே வர்றாப்புல. அவ்வளோ பேர், ஒரு படையே கிளம்பி வருதும்பாங்களா, அந்த மாதிரி படையா கிளம்பி போயிருக்காங்க ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு. அந்த ஆன்டிசிபேட்டரி அங்கே கோர்ட்டில் போனோன்னு உண்மையிலே நீதிபதி ஐயாவுக்கு அந்த இடத்துல
அவருக்கு தோணிருச்சு போல, 200 300 பேரோட வண்டியன்னா நாங்க பயந்துருவோமா? இங்கேயே 200 300 பேரோட வர்றீங்களே கோர்ட்டுக்கு, அப்போ உங்க ஏரியால நீங்க எத்தனை பேரை நேத்தைக்கு நீங்க இறக்கியிருப்பீங்க? ஒரு மக்கள் பிரதிநிதி பண்ற காரியமா சார் இது? கேட்டிருக்காங்க. உங்கள்ட்ட யாரு கட்ட பஞ்சாயத்துல பண்ண சொன்னது? உங்கள யாரு கட்ட பஞ்சாயத்து இதுக்கா உங்கள எலெக்ஷனுக்கு எந்த எந்த தொகுதியில நின்னீங்க? அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சாரு. ஐயாவும் சொல்லியிருக்காரு. நான் இந்த கேவி குப்பத்துல நின்னேன். கிட்டத்தட்ட 84,000 வாக்கு, 10, 12,000 வாக்கு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிருக்கேன். இவ்வளோ மக்கள் உங்கள நம்பி ஓட்டு போட்டிருக்காளே, மக்கள் பஞ்சாயத்து பேசதானே, கட்ட பஞ்சாயத்து பேச இல்லையே. நீங்களே இப்படி கிளம்பிட்டீங்கன்னா, அப்புறம் சாதாரண மக்கள் நீங்க முதல்ல கோஆப்பரேட் பண்ணணும் சார் கவர்மெண்ட்டுக்கு. நீங்க உங்கள பார்த்து தானே உங்க தொகுதியில இருக்கிறவங்கள அப்ப நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா, அப்ப தொகுதியில இருக்கிறவங்க எவன் போலீஸ மதிப்பான்? இத அவரு கேட்டிருக்காரு. நீங்க முன்னுதாரணமா இப்படித்தான் நீங்க முன்னுதாரணமா இருப்பீங்களா? ஏன் உங்கள வந்து கூப்பிட்டு உங்க அந்த பகடு, பகட்டெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கணும் நீங்க. கோர்ட்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர்றப்ப கூட்டத்த கூட்டிட்டு வரக்கூடாது. இது என்ன கட்சி மீட்டிங்கா என்ன? கூட்டத்த கூட்டிட்டு வர்றியா? அப்படின்ற மாரி பயங்கரமா கேட்டிருக்காரு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஒரு லவ் மேட்டர். ஒரு லவ் மேட்டர். அதுக்கு முன்னாடி இந்த சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? தலித் தலைவர் தாக்கப்பட்டார்ன்ட்டு. திருமாவளவன் கூட அவர் பக்கத்துல தான் நிக்கிறார். பூவையார் பக்கத்துல தான் நிக்கிறாப்புல. நம்ம திருமாவளவன் பக்கத்துல நிப்போம். அதுலலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அவர் அப்படிலாம் பண்ணல. அவர் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. இது பொய்யான ஒரு கேஸு அப்படின்னு சொல்லல. யா அண்ணன் இல்ல, திருமாவளவன் இல்ல. யாருமே இந்த விஷயத்த சொல்லல. இவர் பண்ணியிருக்க மாட்டாரு. இவர பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் ஒரு சுத்த தங்கம். இந்த மாரி காரியத்திலலாம் அண்ணன் வந்து கலந்துக்க மாட்டாரு. அப்படிலாம் யாருமே சொல்லல. சட்டப்படி செஞ்சிருக்கலாம். ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா வந்து ஒரு என்கொயரிக்கு வந்து கூப்பிட்டுருக்கலாம். வரலன்னா அதுக்கப்புறம் நீங்க போலீஸ இறக்கியிருக்கலாம். அந்த சட்டப்படி பண்ணியிருக்கணுன்றது. ஆனா பண்ணணும். நியாயமா யாரா இருந்தாலும் பண்ணணும். இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில உடனே குடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு டேட் ஒரு 23, 24ஆம் தேதிய தள்ளி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். நியாயமா இவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு வச்சுங்க. இதையும் அவர் நீதிபதியே கேட்க உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னா எதுக்கு இவ்வளவு கூட்டம்? இத நம்ம கேட்கிறோம். அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் ஒரு அப்பாவி. தேவையில்லாம இதுல அவர வந்து இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சம்பந்தமே இல்லாம. அப்படியே வச்சுக்குவோம். இத கோர்ட்ல சொல்லியிருக்கலாமே. இவர் அப்படிலாம் கிடையாது. இவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் குடுங்க. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி சொல்லியிருக்கலாம்ல. நீதிபதியே சிரிச்சுக்கிட்டு வக்கீல வெளில போக சொல்லியிருப்பாரு. இத வக்கீல் வைக்கலையே. வச்சிருந்து அண்ணனுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி கொடுத்திருந்தா உண்மையிலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சால்வ்டு. ஆனா குடுக்கல. ஏன்னா இவங்க அந்த வாதத்தை கொண்டு போய் அங்க எடுத்து வைக்கல. இது ஆரம்பிச்சது ஒரு லவ் மேட்டர். அந்த லவ் மேட்டர்ல என்ன ஆச்சு, ஒரு பையன் இங்க. ஆனா அந்த பையன் என்ன சொல்லுங்க 5 வருஷமா லவ் பண்றேன்றான். அவனுக்கே 23 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு இப்போ 21 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு 16 வயசு இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு 19 வயசு 18 வயசு இருக்கிறப்ப ஆளு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுதான் அவனோட கதை. பையன் வந்து இங்க திருவள்ளூர், பொண்ணு வந்து தேனிக்கிட்ட அங்க. இவங்க ஓடி போய் அந்த பொண்ணு தான் இங்க வந்திருக்கான். இவன் போயிட்டு அந்த பொண்ணை தூக்கலையாம். அந்த பொண்ணு தான் அவனை தேடி இங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கு. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க லாஸ்ட் ஏப்ரல்ல. பெத்தவங்களால எவனாலையுமே அதை பொறுத்துக்கவே முடியாது சார். நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வேணா வாய்க்கிலேயே பேசலாம். அவங்களோட உரிமை, அவங்களோட இது, அவர் ஆசை, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறை வாழ்க்கை, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இத பெத்தவங்களால ஏத்துக்க முடியாது. அவங்க மேல அதுக்காக குற்றமும் சொல்ல முடியாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக இது அவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்றதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போகவே கூடாது. அது ஒவ்வொரு பெத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்றது இது 2 கலப்பு திருமணம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே சாதியிலேயே ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணையோ, இல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன் ஒரு ஏழை வீட்டு பொண்ணையோ எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கேயுமே இதே பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் வெளியில எவனும் காட்ட மாட்டேன்றாங்க. நல்லா போய் பாருங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய பண்ணையாள் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன்.
ஏதோ ஒரு ஊர். அதே ஊர்ல அதே சாதியில அந்த பண்ணையில வேலை பார்க்குற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இவங்க வெறும் சாதி சாதின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அந்த கருமம்லாம் இங்க கிடையாது. காசு பணம் எல்லாம் இருந்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செத்துரும். பார்க்க மாட்டான் ஒருத்தனை. சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். இப்ப இந்த பொண்ணுக்கும் ஏகப்பட்ட சொத்து இருக்கிறதா ஒரு கேள்வி. ஏகப்பட்டனா குறைஞ்சபட்சம் அதான் வெளியில பேசிக்கிறது 500 கோடி பேசிக்கிறாங்க. மினிமம் ஒரு 50, 100 கோடி வச்சுங்க. 500 கோடிக்கு நம்ம போகணும். 50, 100 கோடி ரூபா சொத்து அந்த பிள்ளைக்கு இருக்கு. அந்த புள்ள இவனை நம்பி ஓடி வந்துருச்சு. பெத்தவங்க ஒத்துக்கல. அந்த புள்ள சம்பாரிச்ச சொத்து இல்ல. எல்லாம் பெத்தவங்க சம்பாரிச்சதுதான். இப்ப அந்த புள்ள என்ன சொல்லுது? எனக்கு என் சொத்து வேண்டாம். எனக்கு என் சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், என் காதலை ஏத்துக்காத என்னை பெத்தவங்க வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேண்டாம், இவன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுருக்கு. ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. அந்த பிள்ளையும் என்னமோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா எதுவுமே அந்த இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் மனசுக்குள்ளே போட்டு எந்த பக்கம்டா யாரடா பிடிக்கலாம், என்னடா செய்யலாம், ஏன்னா பையன் இங்க இருக்கான், இங்கேருந்து பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கணும். படாத பாடு அதெல்லாம் தூங்கி இருக்கலாம் மாட்டாங்க, வெறிகொண்டு திரிவாங்கன்னு வைங்கள. அப்படி இருக்கப்பதான் யாரை பிடிக்கிறது? நல்லா தெரிஞ்சுங்க, இது சாதாரணமான ஒரு ஆள். கையில காசு பணமே இருந்திருந்தாலும் பொலிட்டிக்கல் கனெக்ஷனோ இல்லை ஒரு இது வேற ஏதாச்சும் ஒரு கனெக்ஷனோ கிடையாது. அதிகார பலமோ ஆட்சி பலமோ ஆள் பலமோ இல்லை, காசு மட்டும்தான் இருக்குது. அந்த நேரத்தில் தான் ஒரு அம்மா இன்ட்ரடியூஸ் ஆகுது. மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. அந்த அம்மா போலீஸா இருந்தவங்க. இப்ப போலீஸ் வேலையில இல்லை, ஆளை வந்து தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்க தெரியுமா? அந்த அம்மா ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து போலீஸா ஆயிருக்காங்க. அவங்க ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், அந்த கேட்டகரியில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. பட் ஆனால் அந்த அம்மா உள்ளுக்குள்ள இன்டர்னலா இன்னும் எல்லா இடத்துலையும் கனெக்ஷன்ல இருக்குது. அந்த அம்மாவை பிடிக்க, அந்த அம்மா வந்து இங்க 2 பேரை பிடிக்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஏடிஜிபி, இன்னொருத்தர் ஐயா ஜெகன்மூர்த்தியார். சொல்றாங்க இதெல்லாம் வந்து அந்த வாக்குமூலத்துல வந்துருக்கு. இந்த ஏடிஜிபி ஐயாட்டையும் ஒரு பேரம் பேசியிருக்காங்க. ஐயா ஜெயராம் ஐயாவுக்கும் ஒரு பின்னாடி பிளாக் ஸ்டோரி எல்லாம் நிறைய இருக்கு, அதையும் சொல்றேன். ஜெயராம் ஐயாட்டையும் பேசி ஒரு அமௌண்ட் லம்ப் அமௌண்ட் ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. ஐயா மூர்த்தியாட்டையும் பேசி இருக்கதா சொல்றாங்க. ஆனா பணம் பேசினாங்களா வேற எதுவும் டீல் பேசினாங்களா தெரியல. ஐயா மூர்த்தியாருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரன் எவன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாரும் கேட்குறாங்கன்னு வைங்கள. இருந்தாலும் ஐயா ஏதோ ஒரு காரியத்துக்காக இறங்கி இருக்காருன்றாங்க. இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகலை. இன்னும் சொல்ல போனா அந்த பையனே இப்போ வந்து ஒரு பேட்டியை கொடுத்துதான் அவங்க அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த பையனோட அம்மாவும், மூர்த்தியாருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் பார்க்கல பேசலை, எங்களை மிரட்டலை, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல, என் புள்ள ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லாம என் பிள்ளை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏடிஜிபி ஐயாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது நான் எவ்வளவு படம் பார்த்துருப்பான், நமக்கு தெரியாத என்ன நடந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு வச்சுங்களேன். இப்போ ஐயா பூவையாட்ட பஞ்சாயத்துக்கு வந்திருக்குன்றாங்க. அந்த புள்ளைய தூக்குறது தான் மேட்ரு. நினைச்சு பாருங்க, நல்ல வேலை அந்த 2 பேரும் அங்கே இல்லை. ஒரு வேளை பார்த்துருந்தாங்கன்னா ஒரு வேகத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒரு வேகத்துல சார், சும்மா எல்லாம் இல்லை, பண்ணணும்னு நினைச்சு போகல. போற இடத்துல நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்காக நாங்க 4 பேரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. போட்டாங்கன்னா என்னத்துக்காகும்? நல்ல வேலை அவன் அங்கே இல்லை. நைட்டு ஒரு 12, 12:30 மணிக்கு போயிருக்காங்க. அந்த ஜோடி அங்கே இல்லை. வீட்டில் சும்மா ஒருத்தன் படுத்து கிடந்திருக்கான், அவன் தம்பி. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன். அவன் லவ் பண்ணதும் அவனுக்கு தெரியாது. அவன் கல்யாணம் இவங்கள மாதிரியே தான் அவங்களும். அதுக்கப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணி வந்திருக்கான். அவனை தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு வயசு 17, 18. ஒரு 4-5 பேரா சேர்ந்து வந்த காரு ஒரு ஏடிஜிபியோட காரு, கவர்மெண்ட் வெஹிக்கிள். நல்லா தெரிஞ்சுக்க, உள்ள இருந்தது அந்த வண்டியை ஓட்டுனது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், டிரைவர், போலீஸ் டிரைவர், கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவங்களெல்லாம் போயிட்டு போலீஸ் மாதிரியே உள்ள போயிட்டு பயலை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா அரண்டு போய் ஒரு போனை போட்டு
100க்கு டபக்குன்னு அடிச்சு இந்த மாதிரி என் பிள்ளைய கடத்திட்டாங்க. இப்போ யாருமே இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னுச்சு இல்லையா? அதே அம்மா தான் அங்குலம் அங்குலமா என்னென்ன நடந்துச்சு, யார் யார் வந்தா, இவங்க எல்லாம் யாரோட யாரோட ஆளு, இது அத்தனையும் அங்குலம் அங்குலமா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கு. அவங்க உடனே போலீஸ்ல சொன்னோடனே இவங்க போற இடத்துல பாதியிலே அவன் இந்த பயலை இறக்கி விட்டு கிளம்பிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போத்தான் இதை பிடிச்சி விசாரிக்கிறப்பத்தான் அங்க உள்ள வந்தது ஐயா பூவையாரோட வக்கீல் ஒருத்தர் சரத்குமார்னு ஒருத்தர், அவர் உள்ள வந்திருக்கார். அது இல்லாம ஐயா கூடுதல் ஏடிஜிபி இருக்காப்புல, அவர் அனுப்பிச்சு வச்ச ஜெயராம் ஐயா அனுப்பிச்சு வச்ச ஆளும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5-6 பேர் ஐயாவுடைய அந்த இரும்பு கைகள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது அத்தனை இவங்களை பிடிச்சி, இது கூடவே மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோட இதுவும் பேர் அடிபட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறப்பத்தான் இது அத்தனையும் குட்டு வெளிப்பட்டிருக்கு. ஐயா ஏடிஜிபி ஜெயராம் இருக்காருல, இதுக்கு முன்னாடி பயங்கரமான கேஸ் எல்லாம் பயங்கர ரொம்ப பாப்புலரானவர். இது ராஜேஷ் தாஸ் ஐயா ஞாபகம் இருக்கா? நம்ம பீலா ராஜேஷ் இருந்தாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க கூட ஒரு ஐபிஎஸ் கிட்ட அப்படி இப்படி லைட்டா இல்லப்பா சும்மா ஜாலியா ஒரு ஜோவியெல்லாம் இருக்கட்டுமேன்னு சொல்லி விளையாண்டாப்புல இல்ல. அதுக்கு அந்த அம்மா கோச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனப்ப அந்த அம்மா நடுவுல நிப்பாட்டினாங்க தெரியுமா? அதுக்கான ஆர்டரை போட்டது ஐயா தான். அன்னையிலேருந்து ஐயாவை டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்கன்னு இங்க. அது வேற. இது கடையில ஒரு மசாஜ் பார்லர்ல அந்த மாதிரி மனசை சரி பண்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஆகி அந்த பாரு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மசாஜ் பார்லரோட அந்த நிர்வாகிகள் அந்த உழைப்பாளிகளோட ஐயா உட்காந்து கேக்கு வெட்டி கொண்டாடினாப்புல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு ஐயா மேல. இப்போ இன்னும் இதுல கொடுமை என்னன்னா அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் வேற அந்த மனுஷன். இப்போ இந்த காரு அவரோட கார் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிசிடிவியில் இதுவாயிடுச்சு. அதே மாதிரி சிசிடிவியில் ஐயா ஜெயராம் வந்து அவங்க அப்பா வனராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா பேர், பொண்ணோட பேர் விஜயஸ்ரீ, அப்பா பேர் வனராஜ். அவரை கூட்டிக்கிட்டு பூவையாரை பார்க்க வர்ற மாதிரியெல்லாம் சிசிடிவியில் இருக்கு. இதெல்லாம் உட்காந்து கிரியேட்ல பண்ண முடியாது, இருக்கு. இது எல்லாமே ஓப்பனா நடந்திருக்கு. எதுவுமே ஒளிஞ்சு மறைஞ்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஓப்பனா இருந்துச்சு. இந்த திட்டங்கள் தீட்டுறப்ப எல்லாம், இந்த சம்பவங்கள் நடக்கிறப்ப எல்லாம் கூடவே அந்த மகேஸ்வரின்ற அம்மா இருந்திருக்கு. இது அத்தனைக்கும் வந்து சிலந்தியா இருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சது மகேஸ்வரி தான்றாங்க, அந்த அம்மா தான். ஆனா இப்ப அங்க உள்ள அந்த நீதிமன்றத்துக்கு போறப்ப அங்க நீதிபதி ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு ஓட்டு போட்ட வச்சு உங்களை ஒண்ணும் பண்ணாம நான் விடுறேன், ஒழுங்கு மரியாதையை கேஸுக்கு ஒத்துழைங்கன்ட்டாங்க. அவருக்கு உனக்கு அந்த சலுகையெல்லாம் வைக்க முடியாது. எப்படி ஓங்காரையே நீ கொடுத்துருப்ப, எப்படா காரை கொடுத்துருப்பா? மகேஸ்வரிட்ட கேட்டா அவங்க சொல்ற, அவர் என் சொந்தக்காரர் அதனால காரை கொடுத்தாரு. சொந்தக்காரன்னா காரை கொடுத்து நீ அனுப்பிச்சு கால் டாக்ஸியை நடத்துற நீ கவர்மெண்ட் அதிகாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை, உனக்கு எதிராக எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு, பின்னாடி போயிட்டு பார்த்து மறைவா நின்று துணியை மாத்திட்டு கிளம்பி வந்துரு, அந்த ட்ரெஸ்ஸோட போகாதான்னு சொல்லி நேரா இங்கேருந்து கூட்டி போயிட்டேன். இதுல அவர் சம்பந்தம் சார் கேட்டு நல்லா நினைச்சு பாருங்க. இந்த பையனோ, இந்த தனுஷ்ன்ற பையன் 23 வயசு பையனோ, அவங்க அம்மாவோ அவங்க தம்பியோ இல்லை அந்த அவனை நம்பி வந்த பொண்ணோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு நெட்வொர்க்கு கிடையாது, காசும் கிடையாது. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, அதாவது ஒரு போலீஸ் ஒரு ஏட்டு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலே நம்மளை கேட்டுக்கு வெளியில விட மாட்டாங்க. ஒரு ஏடிஜிபி மேல கம்ப்ளைண்ட், அது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் எடுத்து அந்த கேஸை நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு போறாங்கன்னா உண்மையில அவங்க நம்ம பாராட்டணும் சார். இந்த பக்கம் ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கலைனாலும் திட்டுறாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தாலும் திட்டுறாங்க. சார் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி அரெஸ்ட் ஆகி, அதுவும் அந்த ஸ்பாட்ல அரெஸ்ட் ஆகி உடனே போறதுல சாதாரணமான விஷயம் இல்லை சார். ஆனா இதெல்லாம் நடக்குது. கேட்டா பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இல்லவே இல்லைன்றியா? பேசுனதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. ஐயா பழனிசாமி சொல்றாப்புல, பழிவாங்கும் நடவடிக்கை, எங்க கூட்டணி ஏதாவது பண்ணிட முடியுமா? ஒருவேளை அது ஒரு 40 சீட் அவர் வந்து அவர் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்றதுல ஏங்க இப்படி காமெடி பண்ணி செய்யாம காமெடி பண்ணிட்டு இருக்காருப்பா. இப்போ அந்த தலித் பிரச்சனைக்கு வருவோம். இப்ப என்னன்னா புரட்சி பாரதம் ஐயா அந்த தலைவர்
பூவையாரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தலித் தாக்கப்பட்டான்றாங்க. இந்த பையன் யாரு? இந்த பையன் யாரு? அந்த பையன் இதுல ரொம்ப பாவப்பட்டது யாரு? அந்த பொண்ணோட அப்பாவா? இல்ல ஐயா பூவையாரா? இல்ல அந்த பையனா? இல்ல அந்த பையனை நம்பி வந்த பொண்ணா? இல்ல அந்த பையனை பெத்த அந்த அம்மாவா? இல்ல தூக்கிட்டு போய் அடிச்சான் அந்த பையனோட தம்பி, அந்த தம்பியா? இதுல யாரு பக்கம் இதுல 2 பேருமே ஒரே தலித்துன்ற அந்த இதுக்குள்ள தான் வருவாங்க. ஆனா இங்க அது சப்போர்ட் பண்ணல. தூக்கிட்டு போனதும் தலித்து, தூக்கப்பட்டதும் தலித்து. அடிச்சதும் தலித்து, அடி வாங்குனதும் தலித்து. இதுல எந்த தலித்து பக்கம் நீங்க நிக்க போறீங்க? இதுல எங்க தலித் தாக்கப்பட இப்ப அந்த பையனை ஏன்டா அடிச்சீங்க அப்படின்னு அரசாங்கம் கேட்கறது சரியா? தப்பா? நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. நன்றி.